அனைவருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் C2C சேனல் ஆதரிக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்டில் கிடைக்கும். இந்த எபிசோடில் நம்ம இந்திய பங்குச்சந்தையில் வரும் வாரத்தில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணி முக்கியமான 10 விஷயங்களை நம்ம இங்கே கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ரேஞ்சு பார்த்துடலாங்க. நிஃப்டி லாஸ்ட் வெள்ளிக்கிழமை ட்ரேட் பண்ணும்போது அதனோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட், அதாவது 24,500 நியர்பையில் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ பாசிட்டிவாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 24,800 ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. ஸோ 25,000 இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ நியர்பையில் பாட்டம் அவுட் ஆகிருக்கிறதுனால இனி அப்வர்ட் ஜேர்னி கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 24,500 இருக்குது. ஸோ 25,000 லெவல்ஸை க்ராஸ் பண்ணும்போது வி கேன் எக்ஸ்பெக்ட் 25,200 300க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுதான் நிஃப்டி ரேஞ்சு வர வாரத்துக்கு. ஸோ வீக்லி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வீக்லி எக்ஸ்பைரிக்கு ரேஞ்ச் எப்படி இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டி 24,854 க்ளோஸ் ஆகிருக்கு. ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் சைடுக்கும் புட் சைடுக்கும் 24,850 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ வீக்லி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க 24,850 ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுத்துருக்கலாம். ஸோ நிஃப்டி ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் 24,500லேருந்து 25,200 ரேஞ்சுக்குள்ளே வீக்லி எக்ஸ்பைரியில் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி மந்த்லி எக்ஸ்பைரியில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 24,950 போத் புட் அண்ட் கால்ஸுக்கு ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஓவராலாக இந்த மந்தோட சீரீஸில் பார்த்திங்கன்னா 24,500லேருந்து 25,500 இந்த மந்தோட சீரீஸுக்கு ரேஞ்சாக இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 52,094 க்ளோஸ் ஆகிருக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ வீக்லி எக்ஸ்பைரிக்கு பார்த்தீங்கன்னா 52,800 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் இருக்குது. புட் ஆப்ஷன் சைடில் 52,600 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த வீக்கோட ரேஞ்ச் 52,500லேருந்து 53,500. ஸோ அதே ரேஞ்ச் தான் மந்த்லி எக்ஸ்பைரிக்கும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 51,900ல் கால் சைடுக்கும் 52,100 புட் சைடுக்கும் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கும் இந்த கம்மிங் வீக்குக்கும் மந்த் சீரீஸ்க்கான ரேஞ்ச். ஸோ ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க லாட் சைஸஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ரீசெண்டாக செபி சம் ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனோட இம்பேக்டில் நவம்பர் 20th என்எஸ்சியில் இருக்கிற 5 டெரிவேட்டிவ்ஸ்க்குமே லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50க்கு 25லேருந்து 75ன்னு மாற்றிருக்காங்க. பேங்க் நிஃப்டி 15லேருந்து 30ன்னு மாற்றிருக்காங்க. ஃபின் நிஃப்டி 25லேருந்து 65ன்னு மாற்றுறாங்க. நிஃப்டி மிட் கேப் 50லேருந்து 120, நெக்ஸ்ட் 50 10லேருந்து 25 பர் லாட்டுக்கு அப்படின்னு மாற்றிருக்காங்க. இது நவம்பர் 20th அப்ளிகபிள் ஆகுதுங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸாக இருக்கிறவங்க இதை கீனாக நோட் பண்ணிக்கணும். எஃப்ஐஐ டிஏஐ இவங்க செல்லிங் பார்த்தீங்கன்னா இந்த முழு மாதத்துலேயும் அக்டோபரில் இது வரைக்கும் எஃப்ஐஐஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க 80,000 கோடிக்கு விற்றுருக்காங்க இது வரைக்கும். அதே டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 74,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ என்னதான் எஃப்ஐஐ டிஐஏஸ் வாங்கினாலும் எஃப்ஐஐயோட செல்லிங்கை டிஐஏஸ் மேட்ச் பண்ணல. ஸோ அதனோட ரிசல்ட் தான் நம்மள மார்க்கெட்டும் டவுன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கான ரீசன். ஸோ இமீடியட் சப்போர்ட் எடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் டர்ன் அரவுண்ட் ஆகுதான்னு வெயிட் பண்ணணும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் ஐபிஓ. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த ஹுண்டாய் ஐபிஓ நிறைய பேர்த்துக்கு அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு ஐபிஓவில் ஹுண்டாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு தான் சொல்கிறாங்க ரீட்டெய்லர்ஸ். கிரே மார்க்கெட்டில் அதே சேம் ரேஞ்ச் 1,985லேருந்து +or-2% தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஹுண்டாய் மோட்டார்ஸ் 22 அக்டோபர் லிஸ்ட் ஆகுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும். லக்ஷயா பவர் டெக் அக்டோபர் 23 லிஸ்டிங் ஆகுறாங்க. ஃப்ரெஷ் அக்ரோ 24 அக்டோபர் என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகுறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. பட் அவங்களோட ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட அதிகமாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் மார்ஜினலி ஃபெயில் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிக்ஸ்டு ரிசல்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் என்பிஏவும் ஸ்லைட்லி தான் ரொம்ப கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1.36% தான்.
அதே சமயம் கொட்டாக் மஹேந்திராவும் அவங்களோட ரிசல்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ கொட்டாக் மஹேந்திரா எதிர்பார்த்த ரிசல்ட்டை வந்து ஸ்ட்ரீட் எதிர்பார்த்த ரிசல்ட்டை வந்து கொடுக்கல அப்படின்னு டிசப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. அதே சமயம் அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3,344 crores. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட, அந்த ஸ்ட்ரீட் எதிர்பார்த்ததை விட வந்து அதிகமாக வந்திருக்கு. ஸோ ரெண்டு ஹெச்டிஎஃப்சி, கொட்டாக் மஹேந்திரா நிஃப்டி 50ல் இருக்கிற மேஜர் ஸ்டாக், இவங்க ரெண்டு பேருமே மிக்ஸ்டு ரிசல்ட் கொடுத்துருக்கிறதுனால எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆக போகுதுங்கிறது நாளைக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி கம்மிங் வீக்கில் வந்துட்டு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு குயிக்காக பார்த்துடலாம். October 21 வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், சிஜி பவர், அல்ட்ராடெக் ரிலீஸ் பண்ணுறாங்க. October 22 வந்து அதானி எனர்ஜி, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல், வருண் பெவரேஜஸ், ஜொமேட்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க. October 23 பஜாஜ் ஃபின்சர்வ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், பிடிலைட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டிவிஎஸ் மோட்டார்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. October 24 அதானி டோட்டல் கேஸ், கோல்கேட், டிக்சன் டெக்னாலஜி, கோத்ரேஜ் கன்சியூமர், ஐடிசி, ஆரக்கிள் ஃபின்சர்வ். October 25 வந்து பேங்க் ஆஃப் பரோடா, பிபிசிஎல், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், கோல் இண்டியா, இண்டிகோ, ஜேஎஸ்டபிள்யூ ரிலீஸ் பண்ணுறாங்க. October 26 சிடிஎஸ்எல், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஜேகே சிமெண்ட், ஓல்டாம்ப், எஸ் பேங்க் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட்னா, ஸோ நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது வந்துட்டு சில நேரம் வந்துட்டு அது ரிசல்ட்னால வந்துட்டு இம்பேக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ப்ராஃபிட் புக்கிங் ஆர் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெண்டுமே இந்த இடத்துல இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.